நம்ம இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பைத்தானில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு டேட்டா டைப். ஸ்ட்ரிங் அப்படின்றது இட்ஸ் எ டேட்டா டைப் இன் பைத்தான். இம்மியூட்டபிள் முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள்ன்றது முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நேம் ஈக்குவலன் டு கற்கை அப்படின்னு வைக்கிறேன். இப்போ கற்கை இட்ஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங் பைத்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்ட்ரிங்கு. இப்போ டைப் ஆஃப் நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லிடுவான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொல்கிறான்? ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்குன்றது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் மே பி த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். இப்போ நேம் ஈக்குவலன் டு கற்கை 1 அப்படின்னு கொடுக்குறோம். இதுவும் ஸ்ட்ரிங்கு தான். இல்லை இட் மே பி எ நம்பர். பாருங்கள், நம்பர் ஈக்குவலன் டு 1 2 3 4 டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸ்லையோ நம்ம என்க்ளோஸ் பண்ணிட்டோமாவே அது ஸ்ட்ரிங்கு தான். இதுவும் ஸ்ட்ரிங்கு தான். பாருங்கள், டைப் ஆஃப் நம்னு கேளுங்க, ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லும். அண்ட் இட் மே பி கன்சிஸ்ட் ஆஃப் சம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அண்டு கொடுக்குறேன். பாருங்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கு தான் வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், எடுத்துக்கிச்சு. டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், எடுத்துக்கிச்சு. ட்ரிபிள் கோட்ஸ், இதுதான் மல்டிலைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். கற்கை இஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் for learning and practicing Python programming language. எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா? ஸோ இது எதுக்காக மல்டிலைன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கற்கை அப்படின்றது என்ன? இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். இப்போ நான் இந்த கற்கையை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்துல கற்கை மட்டும் ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? இதே ஒரு டபுள் கோட்ஸில் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல கற்கை மட்டும் ஹைலைட் ஆகி காட்டுது. ஸோ இதை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துட்டு கற்கை இஸ் an ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங் பைத்தான் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து சிங்கிள் லைனுக்குள்ளார டபுள் லைன் கோட்ஸ் கொடுத்துருக்கோம், அது எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிச்சு. ஸோ இட்ஸ் எரர் இல்லை. இங்கே பாருங்கள், அழகாக வந்து கற்கையும் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள் லைன் கொட்டேஷன் கொடுக்கலாம், டபுள் லைன் கோட்ஸ் கொடுக்கலாம், மல்டி லைன் கோட்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த மல்டி லைன் கோட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நியூ ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். கற்கை இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங். இங்கே ஒரு கேரேஜ் ரிட்டன் ஒரு என்ட்ரு அடிச்சிருக்கேன். இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே \n வந்துடும். இந்த இடத்துல எங்கே நியூ லைன் கிரியேட் ஆகுதோ அங்கே \n வந்துடும். இதை பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளார எழுதுகிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த \n வராது, அதுக்கு பதிலாக நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் போட்டிருக்கேன். இதை வந்து பிரிண்ட் ஆஃப்குள்ளார அந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். பாருங்கள், \n வரல, இந்த கேரேஜ் ரிட்டன்கிறது நியூ லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் மென்ஷனிங் த ஸ்ட்ரிங் பற்றி மேலும் சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். வரக்கூடிய வீடியோஸை கவனமாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.